கோவில்ல போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஒரு வலையொலியில வந்து பேசும்போது, சனி பயிற்சி அப்படின்றதே வந்து சும்மாங்க. அது வந்து ஒரு ஃப்ராடு அப்படின்ற மாரி அவர் பேசுறாரு. பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரியான விடயங்கள்லாம் கொண்டு வராங்க. அப்படி ஒரு எந்த ஒரு நிகழ்வுமே கிடையாது அப்படின்றாரு. உங்களுடைய பார்வையில, உங்களுடைய அனுபவத்துல எப்படி இது உண்மையா? இல்லையா? அறிவியல்ங்கிறது உண்மை. அதாவது நான் அன்னைக்கே சொன்னதுதான். ஒரு கண்ணு தெரியாத பையனுக்கு ஒரு பொருள் என்னங்கிறது தடவி பார்த்து கண்டுபிடிச்சிருவான். ம். காது கேட்காத பையன் கண்ணால நம்ம வாய் அசைக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சு. இந்த கண்ணும் காதும் தெரியல, அவன் பேசவே தெரியல. ஆனா அத தடவி பார்த்தா அது என்னன்னு தெரியும். ம். ஒரு குழந்தைக்கு புத்தி சுவாதீனம் இல்ல அப்படின்னா, அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை நீ என்ன சொன்னாலும் கேட்காது. நீ என்ன சொன்னங்கிற பொருளே அதுக்கு தெரியாது. அப்போ அதுக்கு தான் அந்த வார்த்தைகள் அந்த எனக்கு பிடிச்ச அந்த திருக்குறள் வந்து எப்பொருள் இப்ப பிடிச்ச திருக்குறள். அதனால ஒவ்வொரு பதிவிலையும் அது செய்ய மாறிடுச்சு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னா, இது என்ன பொருள்? இவர் என்ன வார்த்தை சொன்னாரு? அப்படிங்கிறது இந்த அறிவு இருந்தாதான் நான் சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு தெரியுது. அப்படி எல்லாம் தெரியறது இல்ல. அப்போ இப்போது இது நல்ல செடியா, கெட்ட செடியா, விஷச்செடியா, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. இன்னைக்கு படிக்கிற படிப்பு எதுக்கு வச்சு படிக்கிறீங்க? நீங்க வந்து 4 டிகிரி வாங்கினா வேலை கிடைக்கும். அதன் மூலமா வருமானம் கிடைக்கும். அவனுக்கு இயற்கை கல்வி தெரியுமான்னு தெரியாது. அதாவது ஏட்டு கல்வி இந்த உடம்ப பாதுகாக்காது. இயற்கை கல்வி மட்டுமே உடலை பாதுகாக்கும். அப்போ ஏட்டு கல்வி அப்படிங்கிறது நீ இன்னைக்கு படிச்சு நீ கலெக்டர் ஆகலாம், என்ன வேணாலும் எந்த போஸ்டிங் வேணாலும் ஆகலாம். இது எல்லாமே வருமானத்தை நோக்கி தான் இன்னைக்கு அத்தனை பேருமே நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிருந்தோம். ஏன் கொண்டு போறாங்க? நல்ல கல்வியை கொடுத்தா நல்ல வேலை. அப்போ இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய இயற்கையுடைய 10 செடி பேர் கேட்டீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு தெரியாது. ஏன்னா அது இயற்கையை கற்றறியவில்லை. அதாவது ஏட்டுக்கல்வியும் நல்லா 10 நல்ல டிகிரி வாங்குது. அது தப்பில்லை. நிறைய வலைவலியை பார்க்குது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குது. இது நன்மையா தீமையா தெரியல. அப்போ எந்த உணவின் இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமாவே ஒண்ணு சொல்லியிருக்காங்க. நம்மளை கிரகங்களும் பிரபஞ்சமும் இயக்குது. இது மாற்றுகிறது இல்லையே. நம்மளை இயக்குறது கிரகங்களும் பிரபஞ்சமும். 10 குழந்தை பிறக்குதுன்னா ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது ஒவ்வொரு கிரகத்தின் கதிர்வீச்சு பூமியில விழுகும் போது அந்த குழந்தை பிறந்திருக்கும். 10 விஷயமா இருக்கும். ரெட்டை குழந்தை ஒட்டி பிறந்தாலே அதனுடைய குணாதிசயங்கள் வேற. ஏன்னா எந்த கிரகத்தின் ஆதிபத்தியம், எந்த கிரகத்தினுடைய அணுக்கள், நம் முன்னோர்கள்ல எந்த அணுக்கள் இவனுக்கு அதிகமா இருக்கோ அதனுடைய அணுக்கள் வைப்புல அந்த கிரகத்தின் கதிர், இப்ப சனி பயிற்சி வந்துன்னா சனியனுடைய கதிர்வீச்சை நம்ம உடம்பு நீ எந்த ஊர்ல இருந்தாலும் அதனுடைய, இப்ப உனக்கு 7.5 சனின்னு சொல்லிட்டாங்கன்னா உன் உடம்புல இருக்கிற எல்லா கதிர்வீச்சும் சனி ஈர்க்கும். அப்ப நீ வீட்டுக்குள்ள படுத்திருந்தா சனி வந்தா மந்தம், சனி வந்தா ஹீட்டு, சனி வந்தா சோம்பேறி. இதை கொடுக்கும்போது அதீத ஹீட்டை கொடுக்கும்போது புத்தி வேலை செய்யுது. அப்போ சனி வரும்போது ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் வருதுன்னா நம்மளை சுத்தி ஹீட்டுங்கிற அந்த நெகட்டிவ், சனிக்கு செவ்வாயின் கர்மா அப்படின்னு சொல்லிடும். அப்போ நான் அதை ஒரு பேட்டியில கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சனியை பத்தி பேசியிருக்கேன். சனி நான் அதனுடைய ஒரு கிரகத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியணும். அப்போ நம்மளை இயக்குறதே கிரகங்களும் பிரபஞ்சமுங்கும் போது இதை சொன்னவருக்கு நெகட்டிவ் கதிர்வீச்சு அதிகமா. நான் அவர் தப்பா சொல்ல வரல. அவர் அதை திருத்திப்பது நல்லது. ஏன்னா விஞ்ஞான பூர்வமாவே நம்மளை கிரகங்களும் பிரபஞ்சமும் தான் இயக்குதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தம்னா அப்படின்னா சூரியன் உதித்து விட்டது. அதாவது பூமி சுழன்று வரும்போது கடல் தான் 3 பங்கு, பூமி ஒரு பங்கை தாண்டும் போதே அவர் கரெக்டா 3 மணி வரைக்கும் தான் நமக்கு டி விட்டமின் கிடைக்கும் பூமியில. 10 மணி வரைக்கும் டி விட்டமின் பூமியில இருக்கு. 10 மணில இருந்து 3 மணி வரை. அதுக்கு முன்னாடி அது எங்க இருக்குன்னா கடல்ல ஜாயிண்ட் ஆயிடும் 3 பங்குல. காலையில இருந்து 10 மணிக்கு மேலதான் கடலை தாண்டுவாரு. அடுத்த 3 மணிக்கு மேல கடல் அட்டாச் ஆயிடுறாரு. அதை சுத்தி வரும்போது காலையில 4:30 மணிக்கு கடலின் மேல் மட்டத்துக்கு வந்துடுறாரு. அந்த மேல் மட்டத்துக்கு வரும்போதுதான் புதுமையான ஆக்சிஜன் கடல்ல இருந்து உற்பத்தி ஆகி வருது. புதுமையான மூலிகையினுடைய காற்றுகளை வந்து தூய்மையான காற்று நமக்கு தருது. அதனாலதான் கடல்ல காலை காற்று நிறைய ஒரு ஒர்க் அவுட் பண்றது காலையில பண்ணுவாங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, நல்ல கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. ஒர்க் அவுட் பண்றவனே சாயந்தரம் பண்ணா ஜாக மாட்டான். காலையில எழுந்திரிச்சு புதுசு புதுசுன்னு ஹார்ட் அட்டாக் தான் வரும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணும். அப்போ காலையில் நம்மளுடைய அனைத்து அணுக்களும் இயங்கும் நேரம். அந்த இயங்குற நேரத்துல நீ வந்து
ஏதாவது ஒரு காலையில 4:30 மணிக்கு அதிகாலமே எந்திரிச்சு நீ குளிச்சிருங்கிறான். கெட்டதை அதோடு விளை. அப்ப நம்மளை வந்து அந்த கிரகங்களினுடைய இயக்கம் இல்லைன்னா சூரிய உதயம் எப்படி வரும்? இவர் சொன்னார் இல்லையா, சனி பெயர்ச்சி இதெல்லாம் சும்மான்னு. அப்போ சூரிய உதயமே பொய்ன்னு தானே இவருடைய கருத்து. அதாவது இயங்கலன்னா அது ஏன் சுழல போகுது, அதே இடத்துல நிக்குமே. தன்னுடைய அவர் எந்த ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டாருன்னு தெரியல. ஏன்னா நிறைய ஜோதிடர்களை சந்திச்சிருப்பாரு. அவர்களுடைய தேவையோ இல்லை இவர் ஜோதிடம் கற்றுட்டு நிறைய விஷயங்களை இந்த கோயில் அந்த கோயில் பரிகாரம் பண்ணி அவர் எதிர்பார்த்த காரியம் அவருக்கு நடைபெறாமல் போயிருக்கும். அதனால அந்த விரக்தி, இப்போ ஒருத்தன் வாழ்க்கையை அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கிறான்னு கேட்டா நல்லா இருக்கேன்பா. ஒரு வாழ்க்கையில அடிப்பட்டவன்ட்ட போனா எந்த கோயிலுக்கு போய் என்னடா புண்ணியம், எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கல. நீ சென்ற வழி சரியா? இதுதான் என்னுடைய கேள்வி. நீ சொல்லும் வார்த்தை உன் மனதின் வழி, அதை நான் உணர்கிறேன். ஆனா தீராத பிரச்சனைகளுக்கும், அதாவது சொன்னாங்கல்ல 40 வருடம் ஒரு தலைமுறை, 80 வருடம் 2 தலைமுறை, ஆனா 120 வருடம் 3 தலைமுறை. இததான் 3வது தலைமுறை டிஎன்ஏ. ஆனா 40,000 வருடம் ஒரு மனிதன் வாழ்ந்தான் அப்படிங்கிற வரலாறு தமிழ்நாட்டுல மட்டும் இன்னும் இருக்கு. இன்னும் அந்த மனிதர்களுக்கு சிலை இருக்கு. அவர்கள்தான் சித்தர்கள். இந்த சித்தத்தை பேணி பாதுகாத்து மூலிகைகளில் தங்கம் வைரம் செய்ய தெரிந்தவன். மூலிகையில் வராத நோயையும் 9 வகை விஷத்தையும் மருந்தாக மாற்ற கற்றுக்கொண்டவன். நீ திங்கக்கூடிய 9 வகை உணவும் விஷம். தெரிந்து தின்னுட்டு இந்த கடவுள் போய், கிரக பெயர்ச்சி போய், கிரக இயக்கம் போய், சனி பெயர்ச்சி போய், இது இவர் மனதின் வேதனை. அதை மாற்றிக்கொள்ள சொல்லுங்க. அதாவது கிரகங்களின் இயக்கம் நம்மளுடைய இயக்கம். இன்னைக்கும் பூமி சுத்துதுங்கிறது தான் உண்மை. நாம நிலையா நின்றுகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். பூமி சுத்துது. அது சுத்துறது கொஞ்சம் வேகமானாலோ இல்ல அதுல கொஞ்சம் சறுக்கல் ஏற்பட்டாலோ மொத்த பூமியும் சரிஞ்சிடும். அதனால அது சொல்லுவாங்கல்ல, தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், அனைத்தும் கண்ணனுக்கு அப்படின்ன மாதிரி இங்க எல்லாமே இறைவன் செயல். அந்த இறை என்பது இயற்கை. அந்த இயற்கையின் பரிணாம வளர்ச்சி. நாம அந்த இயற்கையை உருவாக்கியது கிரகங்களும் பிரபஞ்சமுமே. அதனால அது இல்லை என்று சொல்வது தவறான